ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் குரூப் 4 தமிழ் கொஷின் பேப்பர் 2022 உள்ள கொஷின் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல, இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல, இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். சாலச் சிறந்தது இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. உரிச்சொல் தொடர். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர். பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது சினை பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்குறாங்க. பொருத்தமற்றது காலப்பெயர் செம்மை அப்படிங்கிறது தவறானது. அதுக்கப்புறம் பண்பு பெயர் ஆண்டு அப்படிங்கிறது தவறானது. அப்போ கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சினை பெயர் அப்படிங்கிறது கண்ணு கரெக்டு. தொழில் பெயர் ஆடுதல் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கேள் என்ற வேறு சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. கேட்டு. கேள் என்னும் வேறு சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேறு சொல்லை எடுத்து எழுதுக தனி. தனிந்தது என்ற வேர் சொல்லை எடுத்து எழுதுக. வேர் சொல் அப்படிங்கிறது தனி. தருக என்ற வேர் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக தா. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக மதில். சோனா என்னன்னா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக மா பெரிய. பறவை கடல். பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். கூகை குளரும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. பசு. குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இசைவு. மோனி மோனை எதுகை எய்பு எல்லாமே ஒன்று தான். இசைவு அப்படிங்கிறது பொருந்தாதது. சோறு உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். பொறுத்துக்க நம்பர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாரும் சித்தர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமிக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமிக புலவர். மரமும் பழைய கொடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய கொடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நீல பொய்கையின் முதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக கல்யாண சுந்தரனார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இளங்கோவடிகள் சரியான கூற்றுகளை தெரிவு செய்ய சொல்றாங்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. ஏர் 70 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்கிறாங்க. தவறானது. ஏர் 70 17 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று தான். ஏர் 70 பாடியவர் கம்பர். அது கரெக்டு. யாமறிந்த புலவரியிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். யாமறிந்த புலவரியிலே கம்பனை போல் புகழ்ந்து கூறியவர் யாருன்னா பாரதியார். மன்னனம் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் மூதுரை. மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் மூதுரை. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும்.
தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலக நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. ஞான பச்சிலை அப்படின்னா சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப்பு. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப்பு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதரகாதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதரகாதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்ட கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர்னா ராமலிங்கனார் தான் சரியான இணை. முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. நீலமேகம். அப்போ முடியரசன் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா வீரகாவியம், பூங்கோடி, காவியப்பாவை. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் என்றவர் பாரதிதாசன். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனை தொடை 8 வகைப்படும். புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் புனித முற்று, புத்தகசாலை. எவ்வகை வாக்கியம்? கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஆணை பிறப்பித்தது. வினைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள் மேய்ந்தன. இங்கு நகர பேருந்து நிற்குமா? தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும். தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அகர்வசை கோமதேகம் மரகதம் மாணிக்கம் முத்து. பெயர் சொல்ல அகர்வரிசை. ஃபஸ்ட்டு வந்து ஆவணவரிசை தான் வரணும். உயிரெழுத்து. ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல் தேடினார். வெண்பானா செப்பலோசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. வவல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சோனன்ட்டு மெய் எழுத்து. ஹோமோகிராஃபு ஒப்பெழுத்து. மோனோலிகுவல் ஒரு மொழி. நனந்தலை உலகம் அப்படிங்கன்னா அதுக்கு எதிர்சொல் கேட்குறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், பெரிய உலகம்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்புனா என்னது? எதிர்ச்சொல் வந்து முடித்தல். தண்டலீர் பதம் தன்மை கூட்டல் அலீர் கூட்டல் பதம். களம்பகம் களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறகு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவள் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார்.
பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும், 9ஆம் பாடலில் பிரம்மன் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளையும் தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். வாயில் இலக்கியம் எனப்படுவது தூது. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பல்லு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு சோற்று கற்றாழை. குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுனா சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பக்கலால் ஆன நூல் ஐங்குறுநூறு. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. விசும்புனா வானம் மதியம்னா நிலவு. விசும்புனா வானம் மதியம்னா நிலவு. பொருத்தமான விடை எழுதுக. சிறுபஞ்சம் மூலம்னா என்னது? அரை இலக்கியம். குடும்ப விளக்குனா தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணிங்கிறது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதன்மொழி அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதி ஆவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 கிபி. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதனார். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதனார். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவன் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. ஈவே ராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு.